மதுரை ஆதீனம் சைவ கூட்டத்தில் ஒரு பேசின பேச்சு ஒன்று பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன கொலை பண்ண பார்த்துட்டாங்க, கொலை பண்ண பார்த்தவங்க குல்லாவும் தாடியும் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஹெச்ராஜா எப்படி பேசுவாரோ அவரை விட ரொம்ப மோசமான பேச்சை, மத வெறுப்பை விதைத்தவர். இவருடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? மதுரை ஆதீனம் ஐயா அவர்கள் ஒரு நெடிய பயண வழி பாதை கொண்டவர்கள். அவரை பாராட்டுவதற்கும் பல விஷயங்கள் அந்த பாதையில் உண்டு. தமிழுக்காக பேசுகிறவர், ஈழத்தமிழ் மக்களுக்காக தயக்கமின்றி குரல் கொடுத்தவர், நெஞ்சத்துணிவு உள்ளவர். இப்படி அவரை பற்றி நல்லது சொல்வதற்கும் உண்டு. பரபரப்புகளுக்கும் பஞ்சம் வைக்காதவர். பல பரபரப்புகளை அவ்வப்போது உருவாக்குவார். அவற்றிற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. இப்போது நடந்திருக்கிற இந்த விஷயத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ஒரு ஆதீனம் என்கின்ற அந்த அடைமொழி இருக்கிறது அல்லவா, எப்படி இஸ்லாமியர்கள் மௌலானா என்கின்ற ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார்களோ, அல்லது கிறிஸ்தவத்தில் அருட்தந்தை, பேராயர், அது வெறும் ஒரு அடைமொழி அல்ல. அந்த அடைமொழிக்கு பின்னால் அடர்த்தியான ஒரு கோட்பாட்டு பின்புலம் உண்டு. அதைவிட முக்கியமாக அந்த கோட்பாட்டை நம்புகிற பல லட்சம் மக்கள். அது புனிதமானது.